இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி. மதுரை வெளிச்சநத்தத்தில் 45 அடி உயர விசிக கொடிக்கம்பம் அனுமதியின்றி ஏற்றப்பட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், விவரங்கள். அதாவது மதுரை வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட கிழக்கு சட்டமன்ற தொகுதி வெளிச்சநத்தம் கிராமத்தில் டிசம்பர் 7 அன்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கொடியேற்றுவதற்காக ஏற்கனவே இருந்த 25 அடி உயர கொடிக்கம்பத்தை அகற்றிவிட்டு அனுமதியின்றி கூடுதல் உயரமுள்ள 45 அடி உயர கொடிக்கம்பத்தை விசிக கட்சியினர் நிறுவியுள்ளனர். இதனை அகற்றுமாறு வருவாய் அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் அறிவுறுத்திய போதும் விசிக கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மேலும் வருவாய்த்துறை அலுவலர்கள் ராஜேஷ் மற்றும் பரமசிவம், பழனியாண்டி ஆகியோர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு பெண் வருவாய் ஆய்வாளர் அனிதா செல்போன் பறிக்கப்பட்டதாக சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது கூறப்படுகிறது. இதை முன்னிட்டு இதில் வருவாய்த்துறை அலுவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்து தாக்கியதாக விசிகவினர் 21 பேர் மீது சத்திரப்பட்டி காவல்துறையினர் 8 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனால் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.